அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். முதலெழுத்து சார்பெழுத்து 6th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் இருக்கக்கூடிய முதலெழுத்தும் சார்பெழுத்துக்கான இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா எழுத்து வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு எழுத்து வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து முதல் எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆக 30 எழுத்துக்கள் கலந்தது தான் இந்த முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல் எழுத்துக்கள் தான். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களை நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்துக்கள் எல்லாமே சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம வந்து சார்பெழுத்துக்கள் சொல்லுவோம். இந்த சார்பெழுத்துக்கள் வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் அடிக்கடி இந்த மாதிரி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இதை ஒவ்வொன்றை பற்றியும் அடுத்த வர ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்போம். பேசிக்ஸாக இதுதான். ஓகேங்களா? சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்பெழுத்துக்கள் மொத்தமாக 10 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சொன்ன இந்த 10 தான். ஓகேங்களா? இதில் வந்து உயிர்மெய் ஆயுதம் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உயிர்மெய் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் தோன்றது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் பார்த்தோன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதோட ஒலி வடிவம் வந்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கான வரி வடிவம் பார்த்தோன்னா மெய்யெழுத்தை வந்து ஒத்தி இருக்கும். அதுக்கான ஒலிக்கக்கூடிய கால வந்து உயிரெழுத்தையும் ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துக்கள் வகையில் கூடிய இவை அடங்கும். அடுத்து உயிர்மெய்க்கு அப்புறம் ஆயுதம். ஆயுதம் பார்த்தோன்னா நம்ம 3 புள்ளிகளை உடைய ஒரு தனி வடிவம் பெற்றது ஆயுதம். இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து வேறு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிற வேறு பெயர்கள் இந்த ஆயுத எழுத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நுட்பமான ஒரு ஒலிப்பு முறை கொண்டது தான் இந்த ஆயுத எழுத்து. இதுக்கு இந்த ஆயுத எழுத்து பார்த்தோன்னா, முதல் ஆயுதம் வந்து தொடக்கத்துலேயும் வராது, இறுதியிலையும் வராது. ஆயுத எழுத்து வந்து நடுவில் மட்டும்தான் வரும். எப்படின்னா, தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும் சொல்லோட இடையில மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து இடம்பெறும். இது வந்து எப்பவுமே தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களையும் உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் வந்து சார்பெழுத்து வகையில் வரும். ஓகேங்களா? இது பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓவரால் ஒன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.